சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் திருவிழா ஒன்றில் வழிபாடு நடத்த இருவேறு பிரிவினருக்கு தமிழக அரசே தனித்தனி நாள்கள் ஒதுக்கியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கரிசல்குளம் கிராமத்தின் முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் பொங்கல் வைப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு பிரிவினர் மட்டும் கோவில் திருவிழாவில் முளைப்பாரி வைக்கக்கூடாது, அன்னதானம் பரிமாறக்கூடாது போன்ற 13 வகையான தீண்டாமை கொடுமை தரப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இருதரப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட அமைதி ஏற்படுத்தும் கூட்டத்தை சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோயிலில் முளைப்பாரி விழாவை 2 பிரிவாக நடத்த வேண்டும் என்றும், ஒரு தரப்பினர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், மற்றொரு தரப்பினர் 9ஆம் தேதி முதல் வேறொரு இடத்தில் நடத்தவும் முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கான தீர்மானத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் கையெழுத்திட்டிருந்தனர். கோட்டாட்சியரின் இந்த முடிவு தீண்டாமையை ஊக்குவிப்பதாக சமூக உரிமை செயற்பாட்டாளர்களும் கரிசல்குளம் கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தலித்துகள் மட்டும் கோயில் முளைப்பாரி எடுக்கக்கூடாது, ஒயிலாட்டம் ஆடக்கூடாது, திருநீரை பொங்க வைக்கக்கூடாது, திருநீர் வாங்கக்கூடாது, இப்படி ஒரு 13 வகையான தீண்டாமை கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அந்த 7 சமூகத்தில் தலித்து மட்டும் இந்த ஒரு சமூகத்தை விட்டு இந்த 6 சமூகம் இந்த தீண்டாமை கொடுமையை கடுமையாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு. தலித்து மக்கள் தங்களையும் சேர்த்து கிராம வசூல் செய்து எங்களையும் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபொழுது அந்த கிராமத்தார்கள் மறுத்துவிட்டார்கள். மாவட்ட ஆட்சியரை அந்த கிராம தலித்து மக்கள் முறையிட்ட பிறகு கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலித்து மக்கள் தனியாக முளைப்பாரி திருவிழா கொண்டாடி கொள்வது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். தலித்து மக்களை தனியாக பிரித்து வைத்து அவர்கள் தனியாக கொண்டாடி கொள்வது சொல்வது அரசாங்கமே தீண்டாமையை ஒற்றுக்கொள்வதைப் போல இருக்கிறது.